ஹீரோக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டர்ஸுமே கொரோனா பாசிட்டிவ் வந்ததுனால இப்ப ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி தூக்கிட்டு வந்த டாக்டர்ஸுமே இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல நெகட்டிவ்னு வந்திருக்கும். இப்போ தனக்கு கொரோனா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவுமே ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வராது. ஆனா அவரை பார்த்துட்டுமே வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவை வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டேங்கிறாங்க. ஹீரோ சொல்றதை யாருமே கேட்காத போது இருமல தாத்தா மட்டும் தான் அவர் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், கதவை திறந்து விடுங்கன்னு சொல்றாங்க. அப்படி உள்ள வந்து பாக்குற ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் வீட்டு இருக்க எல்லாருமே இப்ப பயங்கரமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட சித்தி வாய் கொப்பளிக்கணும்னா கூட மினரல் வாட்டர் தான் வேணும்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்னொரு சித்தி ஒருவேளை பாயாசத்துக்கு ஒரு பாட்டில் நெய்யை காலி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஃபேமிலியை ஊருக்கு அனுப்பி வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஆம்புலன்ஸ் மூலமா ஊர்ல இருந்து இங்க வந்தேன்னு சொல்றாங்க. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லி யோசிச்ச ஹீரோவுமே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட நம்பரை வாங்கி அவர்கிட்ட போய் பேசி பாக்குறாரு. ஒரு வழியா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருமே ஒத்துக்கிட்டதுனால இப்ப மொத்த ஃபேமிலியுமே அந்த ஆம்புலன்ஸ்லயே ஏத்தி ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தெரியாம வண்டியே ஒரு கார் மேல மோதி இருப்பாரு. இப்ப அதனால ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அப்படி வந்து போலீஸ் ஆபீசருமே அந்த வண்டியை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருக்க ஹீரோயின் ஃபேமிலியை பாத்துறாங்க. இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி ஊரை விட்டு போக பார்த்ததுனால இப்ப அவங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்த ஹீரோவுமே எப்படியோ போலீஸ்காரங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி இப்ப ஹீரோயின் ஃபேமிலி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து அந்த தாத்தாவுக்கு அவர் மேனேஜர் கால் பண்றாரு. கால் பண்ணவரு இந்த மாதிரி உங்ககிட்ட வேலை பார்த்தவர் உங்க மொத்த சொத்தையுமே ஃப்ராட் பண்ணி அவர் பேரு மாத்திக்கிறாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த தாத்தாவுக்கு அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துருது. தாத்தாவோட இந்த நிலைமையை பார்த்த எல்லாருமே பயந்து போய் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது அங்க இருந்து டாக்டர்ஸுமே இப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வீட்லயுமே எங்கெங்கயோ காசு கேட்டு பாக்குறாங்க. ஆனா யாருமே லாக்டவுன்ங்கிறதுனால இப்ப காசு தர மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்தா ஹீரோவுமே தான் சின்ன வயசுல இருந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சு எல்லா காசையுமே கொண்டு வந்து இப்ப ஆபரேஷன் பில்லையும் கட்டிடுறாரு. இதையெல்லாம் பார்த்தா ஹீரோயினுமே தன்னோட அப்பா கிட்ட போய் அவர் கருப்பா இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு வெறுக்கிறீங்க, ஆனா என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த உலகத்திலேயே மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் சொல்றாங்க.